ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. இந்த பதிவில் தேரெழுந்தூர் இரண்டாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் பார்க்க இருக்கிறோம். இந்த பாசுரம் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1589வது பாசுரமாக அமைந்துள்ளது. முன் 2 வரிகளில் பாரத போரில் கண்ணன் படைத்த சாதனையை கூறி, அப்படிப்பட்ட மகிமை கொண்ட கண்ணனின் ஊர் அழுந்தூர் என்று சொல்லி, அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் என்பதை பின் 2 வரிகளில் ஊரின் இயற்கை சூழல் மிக்க அழகை வர்ணித்து எடுத்துரைக்கிறார் திருமங்கை ஆழ்வார். முதலில் பாசுரத்தை சொல்லிவிட்டு பின்னர் அதன் விளக்கத்தையும் தருகிறேன். பாரித்தெழுந்த படைமன்னர் தம்மை மாள பாரதத்து தேரில் பாகனாய் ஊர்ந்த தேவதேவன் ஊர் போலும் நீரில் பனைத்த நெடுவாழைக்கு அஞ்சிப் போன குறுகினங்கள் ஆரல் கவிழோடு அரு அணையும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே. விளக்கம். தர்மத்திற்கு எதிராக நடந்த பாரத போரில் அதர்மத்திற்கு துணையாக ஆயுத பாணிகளாக போரில் வெற்றி பெற வேண்டுமென்று எழுந்த அரசர்களை தர்மத்தை நிலைநாட்ட நிராயுத பாணியாய் தேர்ப்பாகனாய் ஊர்ந்து வந்து வீழ்த்திய மகிமை படைத்த தேவாதி தேவனான தேவாதிராஜனின் ஊரானது எப்படிப்பட்ட ஊர் என்றால், நீரில் துள்ளி விளையாடும் பெரிய மீன்களுக்கு பயந்து ஓடிப்போன குருகு என்னும் பறவை இனங்கள் ஆரல் என்னும் சிறுமீனை வாயில் கவ்விக்கொண்டு பெரிய மீனின் அருகில் வந்து அணையும் அழகுமிக்க வயல் சூழ்ந்த அழுந்தூர் என்னும் தேரெழுந்தூர் ஆகும் என்று ஆழ்வார் வர்ணிக்கிறார். இதுதான் இந்த பாசுரத்தின் விளக்கமாகும். நன்றி, வணக்கம் கூறி விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன், சென்னை.